வான் பிளந்து பொழிந்தோடத்தான் செய்தது. நீர் ஓட முனைந்ததோ ஓடை, வாய்க்கால், ஆறு என அதற்கென அதுவே தாழ்நிரப்ப வகுத்து கொண்ட வழித்தடத்தில். அடைய முற்பட்டதோ ஏரி, குளம், குட்டை என நம்மை எல்லாம் காலம் காலமாய் வாழ வழிவகுத்து தந்த ஆதாரங்களை. ஓடத்தான் தடமில்லை, அடையத்தான் ஆதாரமும் இல்லை. தேங்கி நிற்க திடமில்லாததால் ஓடத்தான் செய்தது ஊருக்குள்ளும் வசிப்பிடத்திற்குள்ளும். முடங்கித்தான் போனோம் நாமெல்லாம் என்றால் அக்குற்றம் யார் குற்றம்? ஊரையும் அமைப்பையும் சமூக நெறிகளையும் பேணி காத்திர வேண்டிய அரசும் அதன் அங்கங்களும் கையில் ஊட்ட பெற்று கேடுகளை கண்டும் காணாமலும் ஓங்கி பெருக செய்ததா? அல்லது ஆறறிவென்றும் உயர்தினை என்றும் தம்மைத்தாமே பீற்றிக் கொண்டும் பறைசாற்றிக் கொண்டும் திருந்திட்ட ஒரு மதிகிட்ட மிருக இனம் வரம்பின்றி இயற்கையை அழிக்க முற்பட்டதா? யார் வகுத்தது? நீரை அக்ரிணை என்றும் நம்மையெல்லாம் உயர்தினை என்றும். கொடைக்கிழக்கணம் அழிப்பவர் மேலிருந்தும் பெற்றுக்கொள்பவர் கீழிருந்தும். உலகமைத்தது நீர் என்றால் அமைத்தது எப்படி அக்ரிணை, அமைந்தது எப்படி உயர்தினை? இருந்துவிட்டு போகட்டும், ஆனதும் ஆகிவிட்டது. பட்டபின் திருந்தினோமா என்றால் அதுதான் இல்லை. தலைக்கட்டொன்றிற்கு 6000 நிவாரணமா? கோணின் மதி பிசகித்தான் போயிருக்க வேண்டும். எனின் கோணின் பாடு ஊர்நிதியை செருகப்பெற்று பெருந்திரளாய் செய்து பொதுவுக்கு பயக்கும் பாட்டெடுக்க. இங்கோ திரளான பெருநிதியை கடனாய் பெற்று ஊருக்கு பங்காம் சிறுதுளிகளாய் நிவாரணம் என்னும் புனைப்போர்வையில். எதற்காய் இந்த நிவாரணம்? மறுமழை வந்தால் காத்திடுமா அல்லது பாதகம் தடுத்திடுமா? மெய்யொன்று நோய்வாய்ப்பட்டால் குணம் காண வேண்டியது அறிகுறிகள் அல்ல, அந்நோயின்றி வேறில்லை. முறை செய்து காக்கும் மன்னன் மக்கட்கு இறையென்று போற்றப்பட இதை சுயநலமான ஒரு வாய்ப்பாயாவது கருதி கொண்டு நீர்நிலைகளையும் தடங்களையும் மீட்டெடுத்திட அன்றி வேறொன்றையும் யாசித்திடவில்லை அரசே. திண்ணமாய் கோருகிறோம், பிச்சை புகிற விருப்பமில்லை எமக்கு. இப்படிக்கு செவள.